சோ இது வந்து பஸ் வாச வாசங்கிறது இட் வில் கம் இன் புல்லிங்க, ரைட்? ஆமா. வசிக்கிறவர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லும் பொழுது வாட் ஆர் த பிரத்யே தட் கேன் பி யூஸ்? கஞ்ச் தான் எழுதி வச்சேன், தப்பு இல்ல, அது வராது. கஞ்ச் வந்து ஐ தாட் கஞ்ச் இஸ் லைக் ஆவி. இது வந்து வாசக அப்படின்னு சொல்லும் பொழுது லைக் நாயக்கக அந்த மாதிரி. ஓ ஐயா ஐயா பிரத்யே வரும். ஐயா வர மாதிரியா? இல்லையே. ஆனா இதுல அதான் நினைச்சு கஞ்சி போட்டா உங்களுக்கு அந்த இது வராது, விருத்தி அது வருமா, எப்படி வருதுன்னு கஞ்சி தெரியாம. வந்து விருத்தி வரும். ஏன்னா உங்களுக்கு பஸ்ங்கிறது வாசன்னு. சரி சரி, ஆமா ஆமா ஆமா, வாசக. ஓகே. இப்ப நீ தாத்துக்கு வந்து நம்ம எப்படி பண்றோம்? நை பிளஸ் அக்கக என்ன பிரத்யே யூஸ் பண்றோம்? அதுக்கு நூல் பண்ணுவோம் மேடம். நூல் பண்ணா வாசகல வந்துரும் இல்லையா? ஆமா, வாசக. அப்போ கஞ்சி கரெக்டா இருக்காது. கஞ்சி தான் இங்க வந்து கரெக்டா வரணும் இல்லையா? ஏன்னா அப்படிதான் எழுதிக்கதான். ஓகே, பரவாயில்ல, கஞ்சி வரணும். பட் நான் பாக்குறேன் இல்லம்மா, அதாவது எப்படின்னா கஞ்சி வந்து பட் ஹியர் இட் இஸ் வாசக. ஓகே, நம்ம அப்படி எடுத்துப்போம். அயோத்தியில் வசிக்கிறவர்கள். ஓகே, சொல்லுங்க, கஞ்சி தான் வரணும். ஓகே, கஞ்ச் பிரத்யா அது வந்து பஸ்தாத்து வந்து 1 PA அது போட்டேன். அடுத்தது தோஷிதாக, அடுத்து நான் தோஷிதாகாவை முன்னாடி எடுத்ததுனால அதை போட்டுட்டேன். இப்போ தே தான் முன்னாடி சொல்லணும். இல்ல, தோஷிதாக தானே சொல்லணும். தோஷிதாகாக்கு அதுவும் இந்த இடத்துல வந்து விசேஷணமா இருக்கு. சந்தோஷம் அடைந்த துஷ் தாத்துல இருந்து வந்ததுனால இது வந்து தோஷிதாகா பகுவச்சனம். அதாவது தோஷித அகாராந்த புல்லிங்க தோஷித சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம் தோஷிதாகா. அது அது இதுனே. அடுத்தது சர்வே துஷ் அது எழுதுனா அது. ஆனா சரி, இத்த பிரத்தியைன்னு போட்டீங்க. அதான் இத்த பிரத்தியை கரெக்ட் தானா ஜி? ஆனா இத்த பிரத்தியில உங்களுக்கு இது வராதே, தூ வந்து எப்படி துஷ் தாத்து அது எப்படி தோவா மாறும் அப்படின்ட்டு அதை விட்டேன் நான். தோவா அதாவது ஆக்சுவலி பார்த்தானா வந்து துஷ் வந்து தோன்னு மாறாது. கரெக்டா? ஏன்னா இது வராது, 4PA தான் வருது. கித்துல வராது, 4PA தான் வருது. கித்தும் வராது. கித்து இருக்கிறதுனால விருத்தி வராது, குணா விருத்தி கித்துல வந்து குணம் விருத்தி வராது. ஆனா இப்படி there is an exception for this. ஓகே ஓகே, அதான் நினைச்சு வேறு வேலை இந்த தாத்துவா இருக்கும். ஏன்னா அது வந்து சத்ருவாவும் வராது. நம்ம சத்ருவா எடுத்துட்டோம்னா துஷ்யன் துஷ்யத் அப்படிதான் வரும். There also will not come. So it is ikta only. I have referred to 2-3 grammar books. Okay. இந்த இடத்துல வந்து நானும் உங்களை மாதிரி தான் இத்த வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு I was looking for many things. பட் இங்க வந்து தோஷிதா ஆக்சுவலி பார்த்தானா நம்மளுக்கு வந்து அது அன்னிட்டு தான். அது இட் இஸ் நாட் சேட்டும் இல்ல வேட்டும் இல்ல, இது அன்னிட்டு தான். பட் இதுல வந்து there are some sutrams which are governing this. Okay. Okay ji. Anybody has any other answer? Befitting answer? நித்து போட்டுருக்கோம் மாதா. நித்து வருமா? எதுமா? நித்து நித்தா இல்ல நிஜந்தமா. துஷ் பிளஸ் நிச்சு பிளஸ் இக்தா எழுதி வச்சுக்கேன். நிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மேட்டு இல்லையா? இந்த இடத்துல வந்து நிச்சு நீங்க போட்டேன்னா ஜஸ்ட் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு நிச்சு வந்து இது ஸ்வயம் நிச்சு கிடையாது. ஓகே, இப்ப இது வந்து உங்களுக்கு ஸ்வயமா நிச்சு கிடையாது. சோ இது வந்து நம்ம பண்ணும்பொழுது என்ன மீனிங் மாறிடும்? மேட் டு பி ஹாப்பின்னு வந்துடும் இல்லையா? பார்வதி சிவராமன் மேடம், நான் என்ன கரெக்ட் நீங்க
இப்பதான் ஐ தாட் இன் தட் ஆங்கிள். நான் என்ன எழுதினேன், அந்த ஓ வந்ததுனால துஷு பிளஸ் ஈ. கரெக்ட்டுமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், தப்பு இல்ல. பட் நம்ம நெச்சில வந்து வந்தானா தோஷ் வரும். ஆனா தேவர் மேட் ஹாப்பி தானே வரணும் இல்லையா? ஆமா, தேவர் மேட் ஹாப்பி. கரெக்டா? இப்ப நம்ம இங்க வந்து த ஹாப்பி அயோத்தியா வாசிஸ்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா. அதான். So ikta pratyay has a different rule. We will see into it. Okay. I have asked one of my teachers regarding this, because there is something here which I feel that the ikta வர இடத்துல வந்து துஷ்டான்னு தான் வரணும் நியாயமா. But it is toshitah. Okay, let us see. ஆமா, ஆனா இந்த இடத்துல வந்து it is விசேஷணம் டூ. நம்ம அப்படியே எடுத்துப்போம். நம்ம இத இக்த பிரத்யே அதெல்லாத்தையும் விட்டுருவோம். வெறும் துஷ் தாத்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். தோஷிதாக அயோத்தியா நிவாசா விசேஷணம் டு அயோத்தியா நிவாசா. விசேஷணம் டு அயோத்தியா நிவாசா. அடுத்தது கே வந்து தகாராந்த புல்லிங்க தத் சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். அடுத்தது சர்வே. சர்வே வந்து இதேதான், அகாராந்த புல்லிங்க சர்வ சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். சர்வே. ஜனாகா அகாராந்த புல்லிங்க ஜனசப்தஸ்ய ஃபர்ஸ்ட் பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்பி இஸ் அவ்யயம். அடுத்தது திருத்தம். திருத்தமும் இந்த இடத்துல ராமம் சொல்லணும் இல்ல. ராமம் வந்து ராமசப்தஸ்ய வித்யா விபக்தி ஏகவச்சனம் ராமம். திருத்தம். திருத்தம்ங்கிறது அவ்யயம், சீக்கிரமாக அப்படின்னு. அடுத்தது அபிகம்ய. அபிகம்யங்கிறதுல அபிய வந்து அபி உபசர்கா கம் தாத்து. கம் தாத்து இஸ் 1 PA. நான் லப்ரத்யன்னு எழுதினேன். அபிகம்ய லப்ரத்யே நெருங்கி வந்து. அதனால இது வந்து பரஸ்மைபதி பிரதமா புருஷ இல்ல இது வந்து இதுதான் லப்ரத்யை. அடுத்தது வயம். வயம்ங்கிறது தகாராந்த திரிலிங்கேஷு அஸ்மத் சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம் வயம். கன்யா தான் நான் எழுதல, நீங்க தன்யாகா. தன்யாகா வந்து அது வந்து நான் எழுதல. இப்ப அகாராந்த புல்லிங்க தன்யா சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம் தன்யா. தன்யாகா நாங்கள் தன்யனானோம் அப்படின்னு சொல்றாங்க. இதி அவ்யயம். அப்ரூவன் வந்து ப்ரூதாத்து 2 US. இது லங்லக்காரக பகுவச்சனம். பிரதம புருஷ லங்லக்காரல பிரதம புருஷ பகுவச்சனம் அப்ரூவன் சொன்னார்கள். ஓகே ஜி. ஓகே ஜி. நான் ரெண்டாவது மட்டும் இதெல்லாம் நீங்க எழுதிட்டு இப்ப வந்து தே சர்வே ஜனாஹா ராமம் எழுதிட்டு சர்வே ஜனாஹா ராமம். அது இப்ப வித மாத்தணும் ஜி. ராமம் அபிகம்ய அப்ரூவன். அத ஆமா, ராமம் அபிகம்யங்கிறத நான் நீங்க வந்து அபிகம்ய அப்படிங்கறத வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். எப்படி மாத்துவேல்? கம் தாத்துலயே அபிகம்ய. தே சர்வே ஜனாக ராமம் கத்தவான் மாதிரி கம் தாத்துக்கு கதவந்தக இல்ல அபி வந்திருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும் இல்லையா? அபி சேர்க்கும் போது அபி கதவந்தகன்னு வருமா தெரியலையே. எப்படி மாத்துவேன்? இப்ப கம் தாமன் அன்னு கம் தாத்துவோடு லங்லகாரா என்னது? அப்பட்டன் அப்படிங்கிற மாதிரி. கம்முக்கு வந்து இத்தாமன் கொடுங்கோ. அதான் இத்தாமன். கம்முக்கு எனக்கு கமனம் இல்லையே. கம்முக்கு லட்லக்காரா சொல்லுங்க. கச்சதி அகச்சன். அகச்சன் வரும். அகச்சன் இந்த இடத்துல இது வந்து அபி பிளஸ் அகச்சன் எப்படி வரும்?
அபி பிளஸ் அகச்சன் ஈ பிளஸ் அபே அபே கச்சன் வருமா? ம். ஈ அப்பு அப்பு பிளஸ் ஈ பிளஸ் இ பிளஸ் ஆ என்னவா மாறும்? அபை ஐ இ பிளஸ் ஐ தானே ஜி. அப்ப அபை கச்சன் அபை என்ன கச்சன் சந்தி? என்ன சந்தி அங்க? இ பிளஸ் ஆ என்ன சந்தி? இதுதான் என் சந்தி தான். ம். என் சந்தி. அப்ப ஈ வரும். இ பிளஸ் யானா ரீப்ளேஸ் ஆகும்ல ஜி. ஈ யகாரா ரீப்ளேஸ் ஆகும். அப்பு 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 பிளஸ் ய பிளஸ் கச்சன் அப்ய கச்சன் வருமா? அவ்வளவுதான். கரெக்ட். அப்ய கச்சன். ஓகே சரியா? இப்ப தே சர்வே ஜனாஹா ராமம் அப்யகச்சன் அப்படிங்கிற சென்டென்ஸ் எல்லாருமே எழுதிக்கோங்க. தே சர்வே ஜனாஹா ராமம் அப்யகச்சன். எப்ப எங்கெல்லாம் லப்பு துவா வருதோ அங்கெல்லாம் நம்ம லங்லக்காரா போட்டு ஒரு சென்டென்ஸ முடிச்சு பழகணும். அப்பதான் நம்மளுக்கு கர்மணி பண்ண ஈஸியா இருக்கும். இத நீங்க கர்மணியா மாத்துங்க மேடம். சர்வே ஜனாகா ராமம் ராமனை நெருங்கினார்கள். ராமன் ராமக சர்வே ஜனாகா அவர்களால் ராமன் ராமக சர்வே ஜனைகி. தே வந்து என்னவா மாறும் அது தெரியும் உங்களுக்கு. தே தைகி 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 சர்வேங்கிறது தே சைகி சர்வை சர்வைகி சர்வைகி தே தைகி சர்வைகி ஜனைகி ராமம் வந்து ராமக ராமக இத போட்டோம். அப்யகச்சன்ங்கிறது அவர்களால் அடையப்பட்டான் அப்படின்னு வரும். கஜ்யந்தே முதல்ல கர்மணியில அகச்சன மாத்திக்கோங்கோ, அப்புறமா அபிய சேருங்கோ. அபி பிளஸ் அகச்சன். கம்யத்தே அது கம்யதேங்கிறது கம்யத்தே வருமா? ராமன் அடையப்பெற்றான் ஜனங்களால் அடையப்பெற்றான். கம்யத்தே வருமா? ஆத்மனிப்பு தெரியலையே ஜி. கர்மணியில என்னவா வரும்? மறந்து போச்சே. தே வந்து கர்மணியில என்னவா வரும்? மறந்து போச்சு. கம்யத்த. ஓ ஓ ஓ இது ஓகே ஓகே ப்ளூரல்ல. ஓகே ஓகே ப்ளூரல் இல்ல, சிங்குலர்லி. சிங்குலர் தானே ராமக. இல்ல கம்யத்தே வந்து இது வரும் சாதாரணமா நம்ம கர்மணியில பண்ணும்போது. மறந்தே போச்சு எனக்கு. திருப்பியும் அபி பிளஸ் அகம்யத்தை பண்ணுங்க. அபி பிளஸ் அகம்யத்தை இல்லையா ஜி? அகம்யத்தை இது வந்து அதான் இதே மாதிரி தான் வருது. அபி அபியகம்யத்தை அபியகம்யத்தை அபியகம்யத்தை. தைஹி சர்வைஹி ஜனைஹி ராமஹ அபியகம்யத்தை அபியகம்யத்தை. ஓகே ஜி ஓகே மறந்தே போயிட்டு. அதான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இத பண்றது. ஓகே ஜி ஓகே. Anybody has any doubt? Yes, okay ராஜேஸ்வரி மேடம். ஓகே ஜி ஓகே ஜி थैंक यू ஜி. எனக்கு இந்த அபியகம்யத்தை தான் புரியல. அது ஆத்மநேபதி வரும்போது ஏவும் ய அப்புறம் இதானே வரும். த எப்படி வந்ததுன்னு யோசிச்சிருக்கேன். கர்மணியில நம்ம தா தானே போடுவோம்.
நீங்க அப்புறமா மெதுவா பாருங்க சார், அதை நான் இப்ப கிளாஸ்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க ஒரு கர்மணி எடுத்து பாருங்க, சரியா வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்லட்டுமா மாதா? அப்புறம் எனக்கு மேடம் நான் உமா மகேஸ்வரி ட்ரை பண்ணிட்டோமா மேடம், ஆனா கர்மணி எல்லாம் தெரியுமா தெரியல, வேற யாராவது பண்றதா பண்ணிட்டோம் கேட்டேன். நான் ட்ரை பண்ணட்டுமா மாதா? Okay, are you free now? You said you can be in passive mood. இப்ப நாள் முடிக்கிறதுனால தான் கேட்டேன் நான். Okay, பண்ணுங்க. சதகாஸ்து தனான் திருஷ்ட்வா மயூராஷ்ட யதா சிசூன் ஆசாத்ய மாதரஸ்தோஷம் ததா பிராபுர்ஜனா புவி. இத நான் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி எழுதியிருக்கேன். அது கரெக்டா தெரியாது. ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரைட். யதா சதகாஹ மயூராஹ சாரி யதா சாத்தகாஹ மயூராஹ ச தனான் திருஷ்ட்வா மாதரஹ சிசூன் ஆசாத்ய ச தோஷம், அதாவது பிராக்கெட்ல பிராப்புகு எழுதிட்டு ததா ஜனாஹா பிராக்கெட்ல ராமம் திருஷ்ட்வா தோஷிதாக, அதாவது பிராப்பு. இதுக்கு நான் அன்வயம் பண்ணிட்டு எழுதியிருக்கேன், அதை சொல்லிட்டு அன்வயம் சொல்றேன். சாத்தகாஹா தூ, அந்த இடத்துல விசர்க இருக்கு, அதாவது விசர்க. ஒரு நிமிஷம் பார்வதி மேடம், ஒரு நிமிஷம். ஓகே, இதுல அன்வயம் பண்ணும்பொழுது வேற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்ப யாரு இது மாதிரி எழுதலையோ கொஞ்சம் எழுதிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். யதா சாத்தகாஹ ச மயூராஹ ச கணான் திருஷ்ட்வா மாதரஹ ச சிசூன் ஆசாத்ய தோஷம் பிராக்கெட்ல பிராப்புஹு போட்டுக்கோங்க ததா புவி ஜனாஹா பிராக்கெட்ல ராமம் திருஷ்ட்வா. மேடம் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. யதா சாத்தகாஹ ச மயூராஹ ச கணான் திருஷ்ட்வா மாதரஹ ச சிசூன் ஆசாத்ய தோஷம் பிராக்கெட்ல பிராப்புஹுன்னு போட்டுக்கோங்க ததா புவி ஜனாஹா பிராக்கெட்ல ராமம் திருஷ்ட்வா தோஷம் பிராப்புஹு. இப்படி எழுதிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க. கோமதி மேடம், இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. யதா சாத்தகாஹ, ஒரு நிமிஷம் இருங்கோ. பாலா மேடம், உங்களுக்கு என்ன டவுட் இதுல? ஹரிஓம் மாதா, நீங்க சொல்லிட்ட பிறகு கூட நான் கேக்குறேன் மேடம். நான் அந்த ராமம் திருஷ்டுவான்னு போட்டுக்காம ஒரு மாதிரி எழுதியிருக்கேன், அது கரெக்டான்னு கேட்கலாம் தான். நீங்க சொன்னதை ஃபர்ஸ்ட் அப்புறம் ஓகே, நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், நீங்க அப்புறமா சொல்லுங்க. யதா சாத்தகாஹ ச மயூராஹ ச கணான் திருஷ்ட்வா மாதரஹ ச சிசூன் ஆசாத்ய தோஷம் போட்டுட்டு பிராக்கெட்ல பிராப்புஹு ததா புவி ஜனாஹா ராமம் திருஷ்ட்வா தோஷம்
பிராபுஹு. யா பாலா மேடம் சொல்லுங்க. ஹரி ஓம் மாதா. நான் இப்ப வந்து ஜஸ்ட் அந்த லைனை மட்டும் க்ளோஸ் ஆர்டர்ல எழுதின மாதிரி எழுதியிருக்கேன். அது கரெக்டான்னு தெரியல, அதனாலதான். யதா சாத்தகாக மயூராஷ்ச கணான் திருஷ்ட்வா கமா மாதரஹ சிசூன் ஆசாத்ய ததா தூ புவி ஜனாக தோஷம் பிராப்புஹு அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த தோஷம் ஆசாத்திய தோஷம் எங்க போச்சு? அதான் மேடம் மீனிங் தோஷம் அதான் சொல்றேன். ஒரேடியா நீங்க போட்டீங்கன்னா மீனிங் வந்து சரியா வராது. ஓ சரி மேடம். யதா ததா வருது இல்லையா? யதா ததா. அப்ப அந்த ததா அப்புறமா தான் வரணும். ஓகே. ஆமா மேடம். ததா து புவி ஜனாக தோஷம் பிராப்புஹு. அப்படி தூ எதுக்கு போட்டேன்? அவர்களும், அதாவது மேகங்களை கண்டுவிட்ட சாத்தக பட்சிகள் மற்றும் மயூரங்களைப் போலவும் குழந்தைகளை அடைந்து விட்ட தாய்மார்களைப் போலவும் பூமியில் மக்களும் ஆனந்தத்தை அடைந்தனர் அப்படின்னு எழுதி. க்ளோஸ் ஆர்டர்ல வரும்பொழுது ஐ திங்க் இது வந்து கரெக்டா வரும். டூ அப்படின்னா பட்டு அப்படிங்கிற மீனிங்கும் வரலாம். என்ன மேடம் தூனாக்க? பட் பட்டா பட்டு அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கிறதுனால ஐ திங்க் டூ ஷுட் நாட் கம். ஓகே சரி. ஓகே. Just this is only for simple understanding. If you are able to do even without anvaya properly அப்படின்னா that's okay. இல்ல இந்த இடத்துல சாத்தகாஸ்து கணான் திருஷ்டுவான்னு இருக்குல்ல, அதனால அந்த தூ எங்கேயாவது வரணுமாக்கும்னு நினைச்சுட்டேன். இப்ப நம்ம சாத்தகாக தூ கணான் திருஷ்டுவா மயூராச்ச யதா சிசு. ஓகே. சாத்தகாஸ்து. அதனால நானு அவர்களும் அப்படின்றதுக்காக அந்த அவர்களும் சாத்தகாக தூ நீங்க பண்ணுங்க பார்வதி மேடம். சரியா நோ டைம். யா டு இட். சாத்தகாஸ்து இது வந்து சாத்தகாஹா து விசர்க சகாரஹ. து வந்து அவ்யயம் எழுதியிருக்கேன். தனான் தனான் வந்து தன சப்த அகாராந்த புல்லிங்க द्वितीय விபக்தி பகுவச்சனம். அப்புறம் வந்து திருஷ்டுவா. திருஷ்டுவா வந்து தாத்து 1PA. அது திருஷு பிளஸ் துவா. அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த யூசுவல் அந்த இதுல இருக்கிற ஷா வந்து நம்ம ஷண்முக சகாராவா எப்படி மாறும்? 8.2.36 மாறும். அப்புறம் சுனாஷ்டு வருது, அதனால அது திருஷ்டுவா ஆகுது. திருஷ்டு பிளஸ் துவா வந்து திருஷ்டுவா ஆயிடுறது. இந்த இடத்துல மீனிங் வந்து பிரேக்ஷனே டு சி டு லுக் அப்படி வருது. அப்புறம் மயூராஹா ச அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்புறம் விசர்க சகாரக மயூராஷ்ட வந்திருக்கு, அதனால சுத்வம் வந்திருக்கு அந்த இடத்துல. அப்புறம் யதா யதா வந்து எது பிளஸ் தால், அதாவது ஏன பிரகாரேன அந்த மாதிரி இருக்கேன் அந்த மீனிங். அப்புறம் சிசூன் சிசூன் வந்து உகாராந்த புல்லிங்க சிசு சப்த தித்யா விபக்தி பகுவச்சனம் சில்ட்ரன் இன் அந்த மாதிரி. அப்புறம் ஆசாத்திய ஆசாத்தியாக வந்து சத்து தாத்து 10 US வருது. ஆ வந்து உபசர்க்கம், சத்து அதனால லெப்ரத்தை ஆசாத்திய. அது வந்து மீனிங் வந்து டு ரீச் டு சிட் டவுன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் மாத்தர தோஷம் இல்லையா? அப்போ மாத்தரக தோஷம் விசர்க சகார அங்கேயும். அப்புறம் மாத்ரு சப்த இது. ஸோ மாத்தர வந்து பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்புறம் துஷ் தாத்து தோஷம் துஷ். அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் அந்த நிச்சய தப்பு நீங்க சொன்னேன் இல்லையா, அதான் எழுதிக்கலாம். துஷு பிளஸ் நிச்சி பிளஸ் இத்த பிரத்யேகம் எழுதிட்டு 2.1 இத்த பிரத்யேகம் எழுதிருக்கேன். பட் இத்த பிரத்யோட மீனிங் வராது நீங்க சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது நான் தப்பா எழுதிருக்கேன். எது? அதாவது நான் தோஷம்க்கு என்ன எழுதியிருக்கேன்னா துஷு பிளஸ் நிச்சி பிளஸ் இத்த எழுதிட்டு தித்யா விபக்தி ஏக வச்சனம் தோஷம்னு எழுதியிருக்கேன். பட் நீங்க இந்த இடத்துல இத்த பிரத்யேகம் வராதுன்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல. ஓகே. அப்போ இது
இப்ப அதனால எனக்கு தெரிஞ்சது தப்புன்ட்டு. அப்புறம் தத்தா தத்தா வந்து தத்து பிளஸ் தால். ஸோ இன் தட் மேனர் தேன பிரகாரேன அப்படி இருக்கேன். அப்புறம் பிராபுர் ஜனா பிராபுஹு ஜனா ஜனாஹா வரணும் இந்த இடத்துல ஆக்சுவலா. விசர்கசிய ரேபக பிராபுஹு பிராபுர் ஜனாஹா. அப்புறம் பிர வந்து உபசர்க ஆப் தாத்து 5PA சகர்மக லிட் லகாரக. அப்புறம் புவி அதாவது பிராபக எது சொன்னீங்க லிட்ல காரகன்னு? அதாவது இந்த பிராப்புல வந்து பிராபக பிராபதுஹு பிராபுஹு லிட்ல காரத முதல்து வரும் இல்லையா பிரதம புருஷ பிரதம புருஷல தான். ஆமா ஓகே பிராபதுஹு பிராபுஹு வருது. ஓகே லிட்ல அதனால பிராபுஹு லிட்ல காரம் எழுதிட்டு அதாவது பிரதம புருஷ பகுவச்சனம் வருது பிராபுஹு. அப்புறம் புவி புவி ஜனாஹா அது ஜனாஹால விசர்க லோபக ஆயிட்டேன். ஜன வந்து அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி பகுவச்சனம். புவி புவி என்ன எழுதிட்டேன்? புவினா பூமி. இந்த பூமியில் உள்ள ஜனங்கள்னு புவிக்கு நான் ஒண்ணுமே எழுதல இப்ப சொல்றேன். புவி வந்து இக்காராந்த ஸ்ரீலிங்க புவி சப்த இல்லையா பிரதமா what is the விபக்தி shabda? What is the shabda? பூ பூ சப்த இல்லையா பூ சப்த. புவி வந்துன்னா அப்ப எனக்கு தெரியலையே நான் எழுதல. பூ சப்தா தெரிஞ்சது எனக்கு. புவின்னு சப்தம விபக்தி ஏகவச்சனம் வருமா? Bhuvi Saptami Ekavachanam of Bhu Ukaranta Strilinga Bhu Shabda. ஸ்ரீலிங்க பூ சப்த சப்தம விபக்தி ஏகவச்சனம் தெரிஞ்சது. இந்த பிராப்புஹு பிராப்புஹு அப்படிங்கறத கூட நம்ம வந்து பிராப்னுவன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே 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 ஆப்னுவன் ஆப்னுவன் அப்படின்னு போட்டுட்டு ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே நான் அது பார்த்தேன். பிகாஸ் லிட்ல கார தான் அது 5PA லிட்ல கார தான் பிர பிளஸ் ஆப். பட் we can சிம்பிளா பண்ணறதுக்காக பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து ஓகே தட் இஸ் ஆல் ஓகே. இப்போ நீங்க வந்து ஆசாத்திய மட்டும் என்கிட்ட சொல்லுங்க திரும்பவும். ஆசாத்திய சத்து தாத்து 10 US வருது. அதுக்கு வந்து மீனிங் வந்து டு ரீச் டு சிட் டவுன் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா ஆ உபசர்க சத்து லெஃப்ட் பிரத்யே எழுதியிருக்கேன். தென்னல சத்து வர்ற மாதிரியே எனக்கு தெரியலையே. பாக்கட்டுமா? நான் பார்த்துதான் எழுதினேன். இப்போ வேணா ஒரு தடவை பாக்குறேன். தப்பா மாதா நான் பவித்ரா பேசுறேன். நான் வந்து சத்து தாத்து வந்து 1PA போட்டிருக்கேன். ஓகே அப்ப நான் தப்பா எழுதிட்டேன். கரெக்ட். இட் இஸ் ஆக்சுவலி 1PA தான். அதான் அது வந்து என்னன்னா இட் இஸ் a நிஜந்தம் ஃபார்ம் அது. ஓகே 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 பட் yeah it is actually 1P. நான் இப்ப கரெக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் அதுதான் எனக்கு அப்படியே படிச்சேன்னா சாரி மாதா. சொல்லுங்க. இந்த சத்து வந்து 53 பேஜ் நம்பர்ல இருக்கு மாதா. சத்து டு ரீச் டு சிட் டவுன் 10 US அப்படின்னு பத்யார்த்தே அப்படின்னு இருக்கு. அத கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை நம்ம பாத்துக்கலாம். டு கோ அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கணும் மாதா. உபசர்க்கம் லெப்பு உபசர்க்கம். ஏன்னா அது ஆங்குங்கிற உபசர்க்கம் வந்து ஓகே. அது நீங்க சத்து போட்டு ஆங்கு போட்டு பாருங்க நம்மளோட தாத்து கோஷால. எனக்கு வந்து ஐ ரிமெம்பர் ஒன் தான் சொன்ன மாதிரி தான். அந்த ஆசாத்திய சொல்லுங்க மாதா. ஏன்னா நெட் போயிட்டு திருப்பி வந்திருக்கு கிளாஸ்க்கு எனக்கு. இல்ல we are discussing விஜயலட்சுமி. அதான் எனக்கு நெட் போயிட்டு வெளில வந்துருச்சு கிளாஸ். இப்பதான் நான் உள்ள வந்திருக்கேன். அதான் என்ன சொன்னேன்னு தெரியல எனக்கு.
இல்ல ஜஸ்ட் வெயிட் 1 minute. ஆக்சுவலி அதுல என்னன்னா இந்த ஷக்காரா எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஓகே, the verb is ஷக்காரா. என்ன சண்முக ஷக்காரா. ஓகே, அதுலதான் அந்த verb வரும். மத்த அது வந்து பேஜ் 101ல வந்து சத்து வந்து ஆங்கோட எடுத்துட்டா ஆசாத்திய அப்படின்னு வரும்போது அந்த சத்தாத்து வந்து 1p அந்த 6pல வருது. பேஜ் நம்பர் 101ல பேஜ்ல இருக்கு அந்த மாதிரி சத்தாத்து. நான் அப்படிதான் போட்டிருக்கேன். இல்ல சார், ஆக்சுவலி சத்துல தான் சார் வரும். மேடம் நான் ஒண்ணு பார்த்தேன் மேடம். சத்து தான் சொல்றேன். சத்து தான் சொல்றேன். சத்தாத்து தான் சொல்றேன். I'm not convinced. இல்ல மேடம் நான் ஒண்ணு சாரி மேடம் நல்ல சுவாதிகளா சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல சாதுங்கிறதுல பார்த்தேன் மேடம். சாது ஆங்கு பிளஸ் சாது லப்பிய பிரயோகம், அதுல வந்து சாத்தியன்னு வருது. பிரசாத்திய ஆசாத்திய அப்படின்னு வருது. அதை வச்சுட்டேன் நான், தப்பா தெரியலையே. ஆங்கு பிளஸ் சாது தாது சகர்ம கிரியா பரஸ்மை பத்தி டு அக்காம்ப்ளிஷ், டு அட்டைன், டு ஃபுல்ஃபில், டு அச்சீவ். அதை எடுத்துக்கூடாதா? சாது இது அந்த சரஸ்வதி வர சாது அது போட்டு. இப்போ ஆசாத்திய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் மெயினா பாருங்க. பெற்றது தானே, குழந்தைகளை பெற்ற தாயகால் அப்படின்னா having got. ஓகே, டு அட்டைன் அந்த வார்த்தை சூட் ஆகுமோன்னு நினைச்சுட்டேன், தெரியல. பாத்துருவோமா? we will also see that. yeah, having reached தானே வரணும். ஆசாத்தியன்னு வந்து என்ன காலத்துல சார் having reached அப்படின்னு தானே வரணும். ஆசாத்தியம்னா having put down, reaching or having reached அந்த மாதிரி தான் வந்திருந்தது. sir, I don't think having reached வருமானு தெரியல. sure sirல வந்து பாப்போம். இவங்க சொன்னது சாத் டு அக்காம்ப்ளிஷ் 5pல நீங்க சொல்றேன். உமா மகேஸ்வரி மேடம் நீங்க சொன்னது 5pa டு அக்காம்ப்ளிஷ். இதுல வந்து சத்து லப்பிய பிரயோகம் அசாத்தியன்னு வருது. பிரசாத்திய ஆசாத்தியன்னு வருது. வருது மாதா 10 US சத்து 10 US வருது. ஆமா, அதுதான் நான் மேடம் ஒரே ஒரு நிமிஷம். அந்த சத்தோட நெத்து சேர்த்தோம்னா சாதா மாறும் இல்லையா மேடம்? அதுல ஏன் வருமே கண்டென்ட்? கரெக்ட்டுமா. அதனாலதான் நான் வந்து அதை பார்த்தது ஆங்கு பிளஸ் சத்து 1PA தான். ஓகே ஓகே 1PAல டு சிட் அந்த மாதிரி. இதுல வந்து லெப்பு காசல் ஃபார்ம், அதோட சத்தோடு காசல் ஃபார்ம் நிஜந்தம். தட் இஸ் வாட் ஐ காட். ஐ டிட். Pavitra also did it, but Uma Maheshwari madam says சாத் அப்படின்னுட்டு. பட் அந்த சாதுங்கிறதுக்கு மேடம் அர்த்தம் வேற மாதிரி வருது இல்லையா? ஓகே, நான் அந்த டு அட்டைன் எடுத்துட்டேன் மேடம். குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அப்படி எடுத்துட்டேன் நான். டு அக்காம்ப்ளிஷ், டு ஃபினிஷ் தான் அதோட மீனிங்கே. ஓகே 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 ஓகே. So it will be 1PA யோட causal form. That is asadya. Okay. So this மாதா நான் வந்து தமிழ்ல வந்து இதுக்கு மீனிங் எழுதியிருக்கேன். சொல்லவா? எப்படி மேகங்களை பார்த்துட்டு இந்த சாத்தக பறவைகள் சந்தோஷத்தை அடைகின்றதோ அதே போல மயூரங்களும் எப்படி சந்தோஷத்தை அடையுமோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எப்படி குழந்தைகளை அடைந்து எப்படி மதர் எப்படி சந்தோஷம் அடைவார்களோ அதே போல
பூமியில் இருக்கும் ஜனங்கள் சந்தோஷத்தை Yeah, அடைந்தார்கள். yeah, the meaning is all right. மீனிங்ல வந்து எந்த விதமான குழந்தைகளை அடைந்து அப்படின்னு வருதுன்னு சொல்றேன். the verb தான் actually the verb is actually shad. இப்ப நீங்க எந்த verb சொல்றீங்க மேடம்? நீங்க எது சொல்றீங்க இப்போ? shad. Anybody else has got any other answer? இல்ல ஷண்முக சகாரமா. ஆமா. ஸ்ரீதரன் sir, you wanted to say something. Yeah, ஆங்கு ஷத் 10 US னு பேஜ் 53ல தாத்து கோஷால. ஆமா. ஆமா. நான் அதுதான் எடுத்தேன். இந்த ஆசாத்தியால இப்ப பவித்ராஜி சொன்ன மாதிரி அதே அர்த்தத்தை தான் வருது. ஆசாத்தியங்கிறதுக்கு நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணேன்னா, இங்க ரீச்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கா. ரீச் ஆர் சிட் டவுன் அப்படின்னா பேஜ் சார் தாத்து கோஷா பேஜ் 53. அதுல வந்து அது 53ல சத்துங்கிறது ஷத்துல இருக்கு. ஆங்கு ஷத். யா ஆங் ஷத் தான். அத to reach அது 10 US. 10 US கரெக்ட். ஓகே ஓகே. அதுல வந்து அந்த ஆசாத்தியக்கு வந்து அடைய முடியாத, அளவில்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் சரியா இருக்குங்கிற மாதிரி எனக்கு அந்த ரீச்ங்கிறத வச்சுட்டு நான் பண்ணினேன். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இப்ப இந்த இடத்துல டு ரீச் டு சிட் டவுன். இப்ப நீங்க என்ன சொல்ற, இப்போ பேஜ் 53ல எஸ் ஆங் ஷதஹ பத்யர்த்தே சத். ஓகே 10 US. 10 US. Parvati Shivaraman also had written the same thing, right? நீங்களும் 10 US தான் எழுதியிருந்தேன். 10 USல வரும்பொழுது வந்து டு ரீச். ஓகே, ஐ திங்க் தட் வுட் பி த பெஸ்ட் ஒன். ஏன்னா இந்த கான்டெக்ட்ல ஸ்லோகத்தை நம்ம தமிழ்ல நான் மீனிங் பண்ணினது, மேகக்கூட்டங்களை பார்த்ததும் எவ்வாறு சாதக பறவைகளும் மயில்களும் மகிழ்ச்சி அடையுமோ அவ்வாறே புவி ஜனங்களும் குழந்தைகளை கண்ட தாய் போல அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். அடைய முடியாத மகிழ்ச்சி, அதாவது அதுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங். இல்ல இப்போ ஓகே சார், நீங்க வந்து அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து இப்ப 10 வந்ததுன்னா 10 இது வந்ததுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? ஆசாத்னு வருமா? ஆமா, நெத்து தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா நெத்து ஆட் பண்ணுவீங்களா? ஆமா, நெத்து ஆட் பண்ணா ஆசாத்திய வந்துருமே, ஏகாரம் வந்துரு, கண்டென்ட் ஏ வரும். லெப்பு ஆட் பண்ணாலும் வருது மாட்டா, லெப்பும் அதேதான் வருது. நெத்தும் இருக்கு, லெப்பும் இருக்கு. நான் நெத்து போட்டேன். இல்ல அவ நித்யா மேடம், இப்ப நெத்துனா உங்களுக்கு வந்து அந்த சத்து வந்து சாதா மாறும். ஆமா, சாதா மாறும், கரெக்ட். ஏ இருக்கு. இப்ப நீங்க லெப்பு போட்டோம்னா it will become ஆசத்தியன் வரும். ஆசத்தியன். ஓகே ஓகே. So I think Sridharan sir is right. So இத எல்லாரும் சார் நீங்களே சொல்லிடுங்க சார். இல்ல மேடம், அப்போ மீனிங்கே இப்படி மாறுது இல்லையா? அளவிடாத சந்தோஷம் மாறிடுறது. குழந்தைகள் இழந்த தாய்மார்கள் இல்ல, அந்த வார்த்தை மாறிடுறது. அப்போ இல்ல மாத்தரக சிசு ஆக்சுவலி இது என்ன தெரியுமாமா, என்ன பொறுத்த மட்டும் அந்த ரீச், அதாவது அடைந்த, அவ்வளவுதான். இல்ல இப்போ ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்ல எப்படி சொல்ல போனா ஜாதகா பறவைகளும் மயில்களும் மேகங்களை பார்த்து எப்படி சந்தோஷம் அடையுமோ அதுபடி மாதர்களும் குழந்தைகளும் ராமனை பார்த்து. நீங்க அந்த அர்த்தத்தை அங்க தப்பா புரிஞ்சுருக்கேன். அதான் சொல்றேன், குழந்தைகளை அடைந்து எப்படி சந்தோஷம் பெறுவார்கள், அதுதான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அதான் இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது, அதான் கேக்குறேன், வேற ஒண்ணு இல்லை. இது கரெக்டா? இதான் நான் எழுதியிருந்தேன், குழந்தைகள் அடைந்த தாய்மார்கள் போல அப்படிதான் எழுதியிருந்தேன். இப்போ ஐ காட் கன்ஃபியூஸ்ட். தேங்க்ஸ் மேடம். இப்ப வந்து I think Sridharan sir is right. We will take ang plus sad plus net will be there. That is the right pratyay. அப்ப 10 US தான் எடுத்துக்கணும் இல்லையா மாதா? You are right, 10 US தான் எடுத்துக்கணும். But lep will not be the answer. net is the answer. Correct. Good sir, very good. தன்யவாதம். Yeah. So எனக்கு அந்த ஹேவிங், அதாவது ரீச், அதாவது
அதை அடைந்து ஹேவிங் ரீச்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் தோணித்துன்னு தான் சொன்னேன் நான். ஹேவிங் இல்ல சார், ஹேவிங் ரீச்டுனா லெப்பு வரும். ஓகே, இப்ப வந்து நம்மளோட இது எப்படி ஜஸ்ட் ஆஃப்டர் கெட்டிங், அதாவது ஆஃப்டர் கெட்டிங். இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி வருது? ஆஃப்டர் ரீச்சிங், ஆஃப்டர் சார் we cannot take the exact meaning, sir. We can take the contextual meaning. Having got அப்படி கூட நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஒரு தடவை மீனிங் மட்டும் லெப்பு சொல்லிடுங்க இல்லைங்கிறது புரிஞ்சது அந்த இடத்துல. நெட் தான் கரெக்டான பிரத்யே. அங்க I'm convinced with net, but 10 US is right. நெத்து சொன்ன லெப்பு ஃபைனலா நெத்தா லெப்பா மாட்டா? லெப்பு வராது சார், லெப்பு நெத்து தானே வரும். அதான் சொன்னேன், லெப்பு வராது, நெத்து தான் வராது. லெப்பு வராது, நெத்து தான் வரும். ஆங் பிளஸ் ஷத்து, ஷத்துங்கிற தாத்து ஆங்கோட தான் வருது. ஓகே, சோ ஆசாத்திய அப்படிங்கிறது நெத்துல வந்து தக்காரா போயிரும், நக்காரா போயிரும். only ya remains and asa sa becomes, because of nit it takes a dirgham, so asadhya. மேடம் ஒரே ஒரு தடவை மீனிங் சொல்லிடுங்க மேடம் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. இல்ல is everyone convinced? முதல்ல இப்ப நெட் வருதுங்கிறது கன்வின்ஸ் ஆனேல, அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? எனக்கு அங்கதான் குழம்புறது ஒரேடியா. நான் இத்தனை நேரம் தப்பா நினைச்சுட்டேனா நூத்தல. ஐ கெட் மீனிங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். இல்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த மீனிங் தான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ அளவு பெற முடியாத அப்படின்னு நான் முதல்ல பெற முடியாத கிடையாது, அது தப்பு. எப்படி வந்து ஒரு தாயா, நான் என்ன வந்து மாத்தரக சிசுன் பிராப்பியா அப்படி எடுத்து நாசாதியா பிராப்பியா தான் கரெக்ட் கரெக்ட் அப்படிதான் எடுத்துட்டேன் நான் மீனிங் தப்பா புரிஞ்சுக்கல. இப்பதான் நீங்க கரெக்டா தான் மீனிங் எடுத்துருக்கீங்க. ஓகே, அதேதான். சோ அதனாலதான் சொன்னேன், இந்த பிராப்புஹுவ கூட நீங்க வந்து பிராப்னுவன்னு போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டா ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க அப்படின்னு. Yes, Parvati madam, you can proceed. இப்ப நான் அன்வயம் சொல்லட்டுமா மாதா? மீனிங் தான் எல்லாரும் சொல்லி அன்வயம் முடிஞ்சிச்சு, அன்வயம்லாம் முடிஞ்சிச்சு. You have said everything. அந்த சென்டென்ஸ்லயே no. இப்ப வந்து இப்ப I want you, அதுதான் I was going to start. அந்த டைம்ல தான் இதோட கன்ஃபியூஷன் வந்தது. இப்ப நீங்க வந்து திருஷ்டுவா அப்படிங்கறத நீங்க வந்து இதா மாத்துங்க, லங்லக்காரவா மாத்துங்க. दृश्य धातु दर्शयति லங்கா மாத்துங்கம்மா, லங்கா தான் மாத்தணும். திருஷ்டுவாங்கிறது லங்கா மாத்தணும். அதிருஷ்யவா இல்ல, திருஷ் தாத்துக்கு எதுமா? லட்லக்கார சொல்லுங்க. திருஷ் தாத்தோடு தர்ஷயதி இதேதான் வருது. எல்லாரும் மேல போக போக பேசிக்ஸ மறந்து பஷ்யதி கரெக்ட். பஷ்யதி அபஷ்யன் அபஷ்யன் அபஷ்யன். இப்போ சாத்தகாக மயூராக ச கணான் அபஷ்யன். ஓகே, இப்ப இத வந்து கர்மணியா மாத்துங்க. நான் முதல்ல எழுதிட்டு விடுறேன், அப்புறம் சொல்றேன். சாத்தகாக எல்லாருமே எழுதிக்கோங்க. சாத்தகாக யதா தான், யதா நான் சொல்லல. சாத்தகாக மயூராக ச கணான் அபஷ்யன். अपश्यन्. चातकाः चातकैः मयूरैः च जनान् வந்து जनैः ஜனான் ஜனான்க்கு ஜனாஹா பிரதிகரணம் இல்லையா? ஜனான் இல்லமா, கணான் மேகங்கள். கணான் ஓகே. ஜனான் அதாவது சாத்தகைஹி மயூரைஹி ச ஜனைஹி இல்லையா? அதுக்கு வந்து பிரதம விபக்தினா வரணும் ஜனான்க்கு. அப்ப ஜனா பண்ணுங்க. ஜனா ஜனா ஜனான்க்கு ஜனான் தான் வரும்.
Janan. Parvati madam, don't get confused. It is not Jana. Am I hearing it wrongly? Ghanan Madu. Ghanan. Oh, sorry. That is what I'm trying to tell you. Okay, Ghanan. அப்ப கனான் கனான் தான் வரும். ஏன்னா இட் இஸ் நபும்சகலிங்கம் இல்லையா அது. சாத்தகைஹி மயூரைஹி கனான் அபஷ்யத. நபும்சகலிங்கம் எப்படி எங்கமா நகாராந்த வரும்? அப்போ அது கனாஹா வருமா? கனாஹா. சாத்தகைஹி மயூரைஹி ச கனாஹா அபஷ்யத. இத்தாமன் த இத்தாம் அந்த தானே? ஆமா, கர்மணியில பண்ணுங்கோ அத. என்னமா? அது அதிருஷ்யத இல்லையா? அதிருஷ்யத்த வருமா? ஏன்னா கனாஹா த இத்தாம் அந்தாம் அதிருஷ்யந்தாமா அதிருஷ்யந்தாம் அதிருஷ்யந்த அதிருஷ்யந்த. ஓகே, தேங்க் யூ சோ மச். உங்களாலதான் கொஞ்சமா படிக்க முடியாது மேடம். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வேணும் மேடம். எனக்கு நம்ம ரெண்டாவது சொல்லி கொடுத்தோம்னா முதல் இது மீனிங் வந்து எனக்கு அது நான் நினைச்சிருக்கிறது சரி தப்பா ரைட்டான்னு தெரியல. எனக்கு ஒரு தடவை அந்த மீனிங் மாத்திரம் சொல்றீங்களா? அந்த செய்யுளுக்கு உண்டான மீனிங்கே சொல்லுங்களேன். முதல் செய்யுளுக்கு. just as the நான் யூசுவலி இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். just as the chataka birds. அது வேண்டாம், அது செகண்ட் வேண்டாம் மேடம். முதல்து செகண்ட் புரிஞ்சுடுத்து இப்ப எனக்கு. அதனால நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் வந்து தப்பா இருக்குமோன்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது வந்துருத்து. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நோடுது கேக்குறேன் நான். முதல் ஸ்லோகத்தோட முதல் ஸ்லோகத்தோட மீனிங் திருப்பி சொல்லுங்க மேடம் எனக்கு. Then the happy dwellers of Ayodhya okay approached Rama quickly and said, thus we are fortunate and blessed. நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? அத சொல்லிடுறேன். ராமன் வந்து சீக்கிரமா இந்த இடத்துக்கு வரப்போறாங்கிறத கேள்விப்பட்டு அயோத்தியா நிவாசிகள் எல்லாருமே சந்தோஷப்பட்டான்னு நினைச்சுட்டேன். தோஷிதாகா அப்படின்னு வந்ததுனால. அப்ரோச்ட் ஏன்னா அவர் பட்டாபிஷேகத்துக்கு வந்தாச்சே. அதனால வந்ததுனால ராமன் சீக்கிரம் இங்க வந்ததுனால அயோத்தியா வாசிகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டான்னு நினைச்சுட்டேன் மேடம். ஓகே, பரவாயில்ல. தேர்ட் ஒன் போலாமா? ராஜேஸ்வரி விஜயநாதன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட்? இதுல இந்த தோஷம் அப்படின்ற இத வந்து நம்ம தோஷ சப்தசிய திவ்யா பக்தின்னு எடுத்துக்க முடியாது. சந்தோஷம்ங்கிறது மாதிரி தானே அதுவும். ஆமா ஆமா, அது கரெக்ட். கரெக்ட் தானே? தோஷம் சந்தோஷத்தை. ஆமா, சிஷூன் தோஷம் வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. தோஷ ஓகே தாத்து சொல்லி ஏதோ எனக்கு அது சரியாது. ஆக்சுவலி இந்த தோஷம் துஷு தாத்துவோடு இதுலயும் ஒரு பிரத்யேக ஆடா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னது நிச்சு பிரத்யே சொன்னோமே முதல்ல. என்ன பிரத்யே சொன்னேன்? நிச்சு அது எப்படி வரும்ட்டுதான். அதான் நிச்சு ஏதோ சொன்னாங்களா? நிச்சு இல்ல, நிச்சு வராது. நிச்சு வராது. தோஷம் அப்படிங்கிறது தோஷ. துஷு பிகம்ஸ் தோஷ. அது எந்த எந்த பிரத்யால வருது? பிரத்யே வராதா மேடம்? கஞ்சு கஞ்சு வராது. தோஷ இப்போ எனக்கு வந்து இப்போ தூ பிகம்ஸ் தோஷ. பிரத்யேஸ் ஆல் ஐ எம் ஆல்சோ ஃபர்கெட்டிங். ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸ்க்கு வந்து. ஐ எம் ஆல்சோ ஃபர்கெட்டிங் ஆல் தி பிரத்யேஸ். துஷ் பிகம்ஸ் லுட்டு வராது இல்லையா? லுட்டு வந்தானா அண்ணா வரும். கரெக்டா?
ஜி நான் அப்படி எழுதினேன், சரியான்னு தெரியல எனக்கு. ஐ ஹேட் த டவுட். நீங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், துஷ் பிளஸ் கஞ்சு தோஷ. ஏன்னா கஞ்சு வரிச்சே தான் அது வந்து ஒரு ஆமா சார், நம்ம புல்லிங்கமா. போன தடவை நம்ம கஞ்சு தான் பார்த்தோம். அப்போ அல்ல, அது கூட இங்க இக்த ஆட் பண்ணலாமா? தோஷ பிளஸ் இக்த. தோஷ் பிளஸ் இக்தவா? துஷ் பிளஸ் கஞ்சு, அது கூட இன்னொரு இக்த பிரத்யை ஆட் பண்ண முடியுமா? ஏன்னா இடாகமா வரணும். இப்ப தோஷங்கிறது இல்லையா? அது வந்து நீங்க சொன்னது கஞ்சோட நம்ம துஷோட கஞ்சு ஆட் பண்ணா அப்ப தோஷித்தங்கத்துல இடாகமா வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. அப்ப நம்ம அதே கஞ்ச இங்கேயே வச்சிருந்தோம்னா தோஷ, துத்யா விபக்தியில தோஷம், அவ்வளவுதான். ஆமா, தோஷ தோஷம். So here there is no other pratyay. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல துஷ்க்கு தோஷ அப்படின்னு சொன்ன மாதிரியே இங்கேயும் துஷ்க்கு தோஷ ஆட் கஞ்சு. அண்ட் கஞ்சு வந்து நம்மளுக்கு என்ன வரும்? தோஷங்கிறது தான். தோஷஹ வரும் இல்லையா? கஞ்சு புல்லிங்க. தோஷஹ தோஷம். ஓகே, துத்யா விபக்தி ஏகவச்சனம். ஆக்சுவலா மத்தவங்க மாதரஸ் தோஷம்ங்கிறது அதுவும் இதுதானே இல்லையா? அது சமாசம் இல்லையா? மாதரஸ் தோஷம்ங்கிறது மாதரம் தோஷம்னு வருமா அது இடத்துல? மாதரஸ் தோஷம் அந்த இடத்துல மாதரக தோஷம், அது விசர்க சந்தி தானே சார்? இல்ல, மாதரக தோஷம்னு வரும்போது அந்த மீனிங் அதுல வராது இல்லையா? அது இதுவும் தோஷத்தினுடைய இதுவா மாதரம் தானே வரணும் அங்க இல்லையா? அதுக்கு அதுக்கு அதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இல்ல அததான் சார் நான் சொன்னேன். அதாவது அதனாலதான் சொன்னேன், அந்த நீங்க இந்த இப்போ ஸ்ரீதரன் சார் சொன்ன மாதிரி நீங்க தோஷம் அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்துட்டேன்னா, இப்போ நீங்க தோஷம் எடுத்துட்டேன்னா 2-1 எடுத்துட்டேன்னா இப்ப மாத்தரக ச சிசூன். ஓகே, மாத்தரக சிசூன் ஆசாத்திய தோஷம் பிராப்து. ஏன்னா நீங்க முதல்ல வந்து ஜனாஹா ராமம் திருஷ்டுவா தோஷம் பிராப்து சொல்றோம் இல்லையா சார்? ஆமா. அப்போ சந்தோஷத்தை அடைந்தார்கள். ஓகே ஓகே. இப்போ மாத்தரக சிசூன் ஆசாத்திய, இப்ப மாத்தரக தோஷம் பிராப்புஹு கரெக்ட் தானே சார்? நீங்க அத பாருங்க, அப்படி கொண்டு வாங்க. மாத்தரக கர்த்திருப்பதம். ஆமா, மாத்தரக கர்த்திருப்பதம் பகுவச்சனத்துல இருக்கு. மாத்தரக அவர்களுடையங்கிற மாதிரி வராது. மாத்தரக ஆல்சோ இருங்க ஒரு நிமிஷம். பிராப்புஹு இஸ் ஆல்சோ பகுவச்சனம் சார் லிட்ல. ஆமா ஆமா ஆமா, பிராகு பகுவச்சனம் தான். சோ நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, ச சிசூன் ஆசாத்திய எல்லாம் விட்டுருங்க. அப்போ நீங்க எப்படி பண்றீங்கன்னா மாத்தரக தோஷம் பிராப்புஹு. ஓஹோ, புரியுதா சார்? ஓகே, மாத்தரக தோஷம் பிராகு. இந்த இடத்துல நீங்க சமாசம் பண்ண முடியாது. இங்க கர்மணியா வச்சு அது வந்து கர்த்தாவா எடுத்துட்டு பண்ண, கர்ம பதமா எடுத்துட்டு பண்ண முடியாது. ஓகே, மாத்தரக தோஷம் பிராகு. ஓகே okay. I thought this lesson is going to give us a lot of understanding, a lot of time it is going to take, but it is really taking a lot of time. Next, Uma Maheshwari madam, you wanted to try பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் மேடம், ட்ரை பண்றேன். எவ்வளவு தப்பு இருக்கு தெரியல, ட்ரை பண்றேன். மணி 4:10 ஆயிடுதா? ஓகே, நான் ஒரு இது பண்ணிருக்கேமா? I will do one. சொல்லுங்க மேடம். இல்ல எனக்கு I thought I must do one slokam at least. சம்க்ஷேப ராமாயணம்மா. அப்ப நான் அடுத்த கிளாஸ்ல பண்ணிட்டேன் மேடம். இன்னைக்கு ஸ்லோகம் சொல்லுங்க மேடம். நான் கூட நாளை எல்லாம் அன்வயம் பண்ணி ட்ரை பண்றேன் திரும்ப மத்த 3வது லைன்ல இருந்து. பண்ணுங்க சார். இப்ப வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்ப வந்து 3rd ஸ்லோகம். Let us take the third.
சாரி, சொல்லிட்டு நம்ம 6th ஸ்லோகம் தானே பண்ணணும். இல்ல இப்ப அட்டாபிஷேகம் அதான் அங்க இப்ப இது வேண்டாமா மேடம்? அப்போ ஆமாமா, நம்ம வந்து நான் பண்ணி முடிச்சு விடுறேன் ஒரு ஸ்லோகம் அட்லீஸ்ட். ஓகே மேடம். மண்டே Okay, ஆல்சோ ஒண்ணும் ரைட். ஒன்னும் ப்ராப்ளம். ஓகே மேம். பண்ணிடுவோம், அப்புறமா இது பண்ணலாம். இப்போ let us go to the 6th ஸ்லோகம். ஒரு நிமிஷம். Okay, I just read it. Yeah. पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम् आपताम् अपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् तत्तः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् कः जितक्रोधः द्युतिमान् कोऽनुसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं महर्षेतं समर्थोऽसि ज्ञातुमेवं विदं नरं. இந்த 5 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமா மாதா. ஆமா மாதா, 6-11 முடிச்சோம். சோ இதுல 5th வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதுல 16 குவாலிட்டிஸ் இருக்கிற அந்த ஞாத்தும் ஏவம் விதம் நரம் அப்படின்னு வால்மீகி வந்து நாரத முனிகிட்ட சொல்றார். இது மாதிரி ஒரு தர நான் தெரிஞ்சுக்கணும். மகர்ஷே துவம் சமர்த்தக அசி, நீங்க தான் அத சாமர்த்தியம் உள்ளவர், அதை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லக்கூடியவர் அப்படின்னு அவர் வந்து யாரு நீங்க இது தனியா ரெக்கார்டிங் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க மாதா. ஓஹோ, கரெக்ட்மா.